எசேக்கியேல் 32வது அதிகாரம் 2ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெருந்தண்ணீர்களில் முதலையைப் போல இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய். 3. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நான் வெகு கூட்டத்தை ஜனக்கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்துக் கொள்வார்கள். என்ன சொல்கிறார்? பார்வோன் மீது, எகிப்தின் மீது ஆண்டவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, நீ தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய். உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி. முதல்ல எகிப்தினுடைய பலத்தை சொல்கிறார். நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன், நீ முதலையைப் போல தண்ணீர்ல இருந்தவன். ஆனால் உன் கால்களால் தண்ணீரை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய். இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. பலசாலிகளா இருப்பாங்க. ஆனா போய் தண்ணீர் குடிக்கிறது, ஒரு சிங்கம் போய் ஒரு ஆற்றுல தண்ணீர் குடிக்கிறது. தண்ணீர் குடித்து விட்டு தன்னுடைய காலை வைத்து நன்றாக அந்த தண்ணீரை கலக்கி குழப்பி விட்டால் அது சேரும் சகதியுமாகி விடுகிறது. தெளிந்த தண்ணீராய் இருக்காது. மற்ற மிருகங்கள் அதுல தண்ணீர் குடிக்க முடியாது. அல்லது ஒரு முதலை இருக்கிறது. 2 ஊமானங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முதலை இருக்கிறது. அந்த முதலை தண்ணீர்லே வாழ்கிறது, தரையிலும் வர்றது உண்டு. அது உருண்டு பிறண்டு அந்த தண்ணீரை கலக்கி குழப்பி அடுத்தவர்கள் அதை குடிக்க முடியாதபடி செய்து விடுகிறது. 2 விதமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒரு சாரார், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் தண்ணி குடிச்சு ஏன் தாகம் தீர்ந்து விட்டது, மற்றவர்களும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று மிக லாபகமாக, மிக பவ்யமாக அந்த தண்ணீர் கலங்கிவிடக்கூடாது, குழம்பி விடக்கூடாது, மற்றவர்களும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அதை அப்படியே விட்டு விட்டு வருகிறவர்கள். அது ஒரு சாரார். இன்னொரு சாரார், நான் தண்ணி குடிச்சிட்டேன், வேற எவனும் தண்ணி குடிக்க கூடாது என்று அதை கலக்கி குழப்பி விட்டு வருகிறவர்கள். 23ஆம் சங்கீதத்துல மிக அருமையான ஒரு சொற்றொடர் உண்டு. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். இந்த அமர்ந்த தண்ணீர் என்பது குழம்பாத, கலங்காத, தெளிவுள்ள ஒரு தண்ணீர் என்று அதற்கு பொருள். அதை வெளிப்படுத்தின விசேஷத்துல நேரடியாகவே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். சுத்தமான தெளிவான தண்ணீர் உள்ள நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று புதிய எருசலேமிலே அது நடக்க போகிற ஒரு விஷயம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை அனுப்புகிறார்? சுத்தமான தண்ணீர், தெளிவான தண்ணீர். சுத்தமா இருந்தா போதாதா? ஏன் தெளிவா இருக்கணும்? 2 விஷயம் அதுல இருக்கு. தண்ணீர் சுத்தமா இருந்தா போதும், தெளிவா இருக்கணும்னு என்ன அவசியம்? தெளிவா இல்லை என்றால் அதை நாம் குடிக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. தண்ணீர் சுத்தமா இருக்கு, அது பரிசோதனை சாலையில போய் பரிசோதிச்சு பார்த்தாதான் அது சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு தண்ணி சுத்தமா இருக்கு, ஆனா கலங்கி போய் இருக்கு, அதை குடிக்க யாரும் தயங்குவார்கள். அது சுத்தமாவும் இருக்கணும், தெளிவாயும் இருக்கணும். சிலர் சுத்தமா இருப்பாங்க, தெளிவா இருக்க மாட்டாங்க. அவங்க பரிசுத்தமா இருப்பாங்க, ஆனா தெளிவா இருக்க மாட்டாங்க. குழப்புவாங்க. இப்போ ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒண்ணு செய்வாங்க, நாளைக்கு ஒண்ணு செய்வாங்க. இன்னைக்கு ஒரு சபைக்கு போவான், நாளைக்கு இன்னொரு சபைக்கு போவான்.
திடீர்னு காவி கட்டுவான், அப்புறம் திடீர்னு பேண்ட் ஷர்ட் போட்டுருவான், திடீர்னு கோட் சூட் போட்டுருவான். வெறும் உடை அளவில் இல்ல, அந்த உடைக்கு ஒரு தத்துவம் வேற சொல்லுவாங்க. வெறும் உடை போட்டு விட்டால் பரவாயில்லை, ஆனா அந்த உடைக்கு ஒரு பின்னணியை சொல்லி, இன்னைக்கு ஒரு உபதேசத்துல இருப்பாங்க, நாளைக்கு வாஞ்சலிக்கலா இருப்பாங்க, திடீர்னு பெந்தகோசை ஆயிருவாங்க, அப்புறம் திடீர்னு நான் விசுவாச போதனைக்கு போறேன்னுவாங்க, அப்புறம் திடீர்னு நான் கிருப உபதேசத்துக்கு போறேன்னுவாங்க. ஒருவேளை அவங்க சுத்தமானவங்களா இருக்கலாம், யாருக்கு தெரியும். தெளிவுள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வாழ்க்கையில பாவம், தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் இல்லாம இருக்கலாம். தெளிவு இருக்கணும். தெளிவா இருந்தாதான் ஒருத்தன் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். தெளிவா இருந்தாதான் அமர்ந்த தண்ணீர், ஏன் அமர்ந்த தண்ணீர்னு போட்டிருக்கு, அது தெளிவா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை தெளிவா இருக்க வேண்டியது அவசியம். சுத்தமா இருந்தா மட்டும் போதாது. தெளிவா இருந்தாதான் மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். மற்றவர்கள் நம்மிடத்துல வருவார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றங்கள் உண்டு, ஆனா அது அளவோடு இருக்கணும். சிலரெல்லாம் பார்த்து நான் ஆச்சரிய, பேரையே மாத்திடுவாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து எந்த புகாரும் கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, பணத்தை பத்தியோ அவருடைய ஒழுக்கத்தை பத்தியோ எந்த புகாரும் இது வரைக்கும் நான் கேள்விப்படல. அவரை கூப்பிட்டு நானும் என்னுடைய சபையில, சென்னையில நான் சபை பணியில இருந்தபோது கூப்பிட்டு அவரை பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறேன். நல்ல சுத்தமானவர், ஆனால் தெளிவில்லாதவர். அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே உபதேசத்துல இருந்தாரு. காவி போட்டிருந்தார், முதல்ல பெரிய தாடி வச்சிருந்தாரு. வெறும் தோற்றத்தை மட்டும் நான் சொல்லல, அதுக்கு பின்னணியிலே அதுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டார். நான் தாடி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, உடை அணிந்திருப்பதற்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது என்று சொன்னார். அதுக்கப்புறம் அது தாடி சின்னதாயிட்டு அந்த காவியோட அப்படியே லைட் கலர், ரோஸ் கலரா மாறிடுச்சு. அப்புறம் திடீர்னு தான் பேரையே மாத்திக்கிட்டாரு. அவரு கிறிஸ்துவ பேர் தான் அவர் பேருக்கு, திடீர்னு தான் பேரை மாத்திக்கிட்டாரு. பேர் மாற்றம் என்பது வேதத்துல இருக்கு. யாக்கோபுக்கு, ஆபிரகாமுக்கு எல்லாம் நடந்ததுதான். அடுத்து கர்த்தரால் நடந்தா பரவாயில்ல, அவரே மாத்திக்கிட்டாரு. அப்புறம் கோட் சூட்டு போட்டாரு, முடிய தலைய லை அடிச்சாரு, மீச தாடியெல்லாம் ஷேவ் பண்ணாரு, கிருப உபதேசத்துக்கு மாறிட்டார். ஒரு தெளிவு இல்ல, குழப்பம். அவருக்குள்ள இருந்த கிருபைகள், அவர் இன்னும் எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமா இருந்திருக்க கூடிய நபர். ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்க கூடிய நபர். அவ்வளவு கிருபைகள், அவ்வளவு ஆற்றல் அவருக்குள்ளே உண்டு, நான் அறிவேன். இப்போ இதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவர் சிக்கிக்கிட்டு தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார். அதனால நாம் சுத்தமா இருந்தால் மட்டும் போதாது, தெளிவுள்ளவர்களாயும் இருக்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் இருக்க, மனத்தெளிவுள்ளவர்களாயும் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.